இளவரசனுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் இளவரசன் கையில இருக்கிற ரத்தத்தையும் பொண்ணு கையில இருக்கிற ரத்தத்தையும் சாஸ்திரம்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரொமான்டிக்கா இளவரசன் தூக்கிட்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வந்து சடனா பக்கத்துல இருக்கிற குழியில போட்டுடுறான். பார்த்தா அந்த குழியில தான் ஒரு மோசமான டிராகன் இருக்கு. அது இந்த பொண்ணை கொல்றதுக்காக துரத்துது. இவனும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அப்படி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் அந்த பாறையில வரைஞ்சி வச்சிருக்க டிராயிங்கை பாக்குறா. அப்பதான் தெரியும் ரொம்ப வருஷமா இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை இந்த குழியில போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி குகைக்குள்ள இருக்கிற டிராகனை கொல்றதுக்காக ஒரு ராஜா வந்திருப்பாரு. அப்போ இந்த டிராகனோட குட்டிகளை கொண்டுடுறாங்க. அதுல கோபமான இந்த டிராகன் ராஜா கூட வந்த எல்லாரையுமே கொண்டுருது. ஆனா ராஜாவை மட்டும் கொல்லாம விடுறதுக்கு உங்க ராஜா குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்ல ஒவ்வொரு ஜெனரேஷனையும் எனக்கு காவு கொடுக்கணும்னு சொல்லுது. அப்பதான் என்னோட வழி உங்களுக்கு புரியும்னு சொல்லி அந்த ராஜாவை வான் பண்ணி அனுப்பி. சோ அதுக்காகவே ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை இளவரசியாக்கி அவங்க இந்த டிராகனுக்கு காவு கொடுத்துறாங்க. இதை தெரிஞ்ச இவர் ராஜா குடும்பம் டிராகனை சீட் பண்ற விஷயத்தை டிராகன் கிட்டே சொல்லி புரிய வைக்கிறா. டிராகன் அரண்மனைக்கு வந்து ராஜா பெருமையை அழிச்சிருது.